வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாங்க. அதுக்கு முன்னாடி கோல்டில் நம்ம ரொம்ப நாளாக ஒரு பிரேக் அவுட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது நடந்தது. ஃபிசிக்கலாக கோல்டு வந்து 80,000க்கு மேலே போயிடும்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் வந்து இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து நடந்துருச்சுங்க. ஸோ இதை வந்து ட்ரேடை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற எளிமையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி திரும்பவும் கூட நம்ம இந்த பதிவில் வந்து பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து பேசியிருக்கிறேன் இதை பற்றி. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலுக்குள்ளே வந்து உண்மையாலுமே நீங்கள் வந்து ட்ரேடிங்கை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் வந்து பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் 50 பதிவுகள் இருக்குது. இந்த 50 பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருங்க, ஓரளவுக்கு தெளிவாகிடுவீங்க. சரியா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற பதிவுகளையே ஷார்ட் ஃபார்மாக இதில் வந்து இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவுகளை வந்து பார்த்து ட்ரேடிங்கை கற்றுக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, முதல்ல ட்ரேடிங்கை கற்றுக்குங்க, அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம், அவசரப்படாதீங்க. ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ட்ரேடிங்கில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். வழக்கம் போல் நீங்கள் பதிவுகளை பார்த்துட்டு ரொம்ப டைம் எடுத்து எனக்காக இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி அனுப்புகிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து வந்து இதில் தொடர்ந்து சில பேர் வந்து தொடர்ந்து வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம இந்த கோல்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ கோல்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து எக்ஸ் வலைதளத்தில் கூட உங்களுக்கு பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே வந்தேன். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டைரக்ஷன்லெஸ், வால்யூம்லெஸ், ஸ்லோ மூவ்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ். இது வந்து டே சார்ட்டுங்க. பிக் மூவ்ஸ் எக்ஸ்பெக்டட். ஏன் பிக் மூவ்ஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு ஒரு பீக் இந்த இடத்துக்கு வந்தது. இந்த பீக்லேருந்து சரிஞ்சு கீழே போகிற மாதிரி போனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்தது ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. ஆனால் இந்த தடவை செல்லர்ஸால் இதுக்கு கீழே கொண்டு போக முடியல. திரும்பவும் கூட இங்கேயே தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அடுத்த தடவையும் செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹைக்கு வர முடியல அப்படிங்கிறது இது ஒரு டேஞ்சரஸான ஒரு சிக்னலு. ஏன்னா இது வந்து கீழே வரும்போது இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கட்டில் இப்படி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோல்டு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏதோ ஒரு 2 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, அதே லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் போயிருக்கு, அதே லெவலுக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். லிக்விடிட்டியை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி வந்துட்டு இப்படி வேகமாக இப்படி கீழே வந்து எல்லாம் செல் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போய் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சிடும். ரெண்டாவது வாய்ப்பு என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. எப்போ இந்த ஹையை கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போய்டும். ஆக மொத்தம் பிரேக் அவுட் நடக்க போகுது. நிறைய வாய்ப்பு இருக்குது கோல்டில். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸ். ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகும்போது செல்லர்ஸு பலம் இழந்து காணப்படுறாங்க. பலமே இல்லை அவங்ககிட்ட. இந்த இடத்துக்கு வந்து அவங்களால கீழே புஷ் பண்ண முடியுது, ஆனால் ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் அவங்களால கொண்டு போக முடியல கீழே போகும்போது கூட. அப்போ யார் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கா? பையர்ஸ். இந்த அளவுக்கு புரிஞ்சிருது அவங்களுக்கு. இது எப்படி ட்ரேடை கன்வெர்ட் பண்ணுறது? இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில், அதாவது டேயில் பார்க்குறீங்களா, டேயோட லோயர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து பிடிக்கிறீங்க. இந்த பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்தது, மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ், இந்த தடவை வந்து
கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு தான் வந்து புஷ் பண்ண முடிஞ்சது. அப்ப இன்னொரு தடவை மேல போயிட்டு கீழ வரும்போது, அங்க புஷ் பண்ணவே முடியல அவங்களால, செல்லர்ஸால. அப்ப டேல என்ன பார்த்தோம் நம்ம? மேல வந்து பிரேக் அவுட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அதோடைய லோயர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்தா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பாக்குறோம். இந்த பேட்டர்ன் வந்து 80% இப்படி தான் பிரேக் ஆகும். எதெல்லாம் விழுதோ அதெல்லாம் மேல தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மேல போகுதோ அதெல்லாம் கொஞ்சம் கீழே வந்து தான் மறுபடியும் மேலே போகும். சிம்பிளா இப்படி வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 4 ஹவர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். இதுல கூட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மேல இருந்து விழும்போது எப்படி விழுந்திருக்குது? மேல இருந்து கீழே வந்துட்டு மேல போக முடியாம இப்படியே வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து புதுலோ வைக்கல பாத்தீங்களா? புதுலோ வைக்காம இவன் மேல போனோன்னு என்ன இருக்குது? இவ்வளவு தூரம் போயிட்டான். இதை அப்படியே நீங்க இப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். பல்வேறு சார்ட்டுகளை வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து கவனிக்கணும். நிறைய சார்ட் எடுத்து பார்த்துக்கணும். அது என்ன சார்ட்டுன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சார்ட் எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த சார்ட்லாம் எடுத்து படிக்கணும். ட்ரேட் பண்ணும்போது ஒரே ஒரு சார்ட். அப்போ இதுல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? டேல மேல பிரேக் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். 4 ஹவர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு செய்தியை வந்து 4 ஹவர்ஸ் வந்து கொடுக்குது. அப்போ இதுக்கும் லோயர் டைம் ஃப்ரேம் போனோம்னா என்ன ஆகும்? என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். 15 மினிட்ஸ் 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் பார்த்துட்டு 15 மினிட்ஸ் போகலாம். நான் எக்ஸில் இந்த மாதிரி வந்து பதிவுகளை வந்து கொடுத்துருக்குறேன். அதனால் அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ இதில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது? இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ண முடியாமல் வந்து ஒரே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஆனால் பையர்ஸு இந்த இடத்துக்கு கீழே விட மாட்டாங்க. இந்த டேல பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட். டேல என்ன பார்த்தோம்? பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னா கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. இங்கே அப்படியே உல்டாவாக நடக்குது. செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து எவ்வளோ தூரம் வருவான்? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்களா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கான்? இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வச்சுட்டான். அப்போ இங்க லோவுக்கு வராம இன்னொரு ஹை வைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஹை நிஃப்டியில இதான் நடந்துட்டு இருக்கு. என்னடா அது கோல்டு சம்மந்தமே இல்லாம வந்துட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. நிஃப்டியில இதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேல இது நான் போடுறேன். பிக் மூவ் வாஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் சேம் வாஸ் போஸ்டட் ஆன் 19th ஆகஸ்ட்ல போஸ்ட் பண்ணேன். 2 days ஆஃப்டர் இட் ஹேப்பன். என்ன இது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். 80% வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும். அப்புறம் அடுத்து எங்கே ஸ்டாப் ஆகும்? இங்கே ஸ்டாப் ஆகும். இங்கே ஸ்டாப் ஆகும். அடுத்து இந்த ஹை வரைக்குமே போகிறது சான்ஸ் இவ்வளோதான். இதான் இந்த பேட்டர்னுடைய பிரேக் அவுட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இங்கே. அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுதோ மார்க்கெட் வந்து இப்படி தான் நான் மூவ் ஆக போகிறேன்னு சொல்லணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ அடுத்தடுத்து வந்து என்ன ஆயிருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோன்னா தடுமாறும்னு சொல்கிறோமா? எப்படி அது வந்து கரெக்டாக தெரியுது? ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி தான் இப்போ. அப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் 4 ஹவர்ஸ்ல பார்க்கறனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இதையே 1 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் சூப்பராக தெரியும். பிரேக் அவுட் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக மேலே போனா எங்கே போய் நின்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது புரிய உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து மூவ் ஆகி போயிருக்கிறான். எங்கே போய் நின்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது மறுபடியும் வந்து இன்னும் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா
how it started, how it's going. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அதை பற்றி வந்து பேசியிருப்போம். ஸோ அடுத்தது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்தது வந்து என்ன இருக்குது, அடுத்த ஸ்டாப் எங்கே, இங்கே. ஸோ அல்டிமேட் ஹை, இந்த பேட்டர்னோட பிரேக்குக்கு அல்டிமேட் ஹை. எப்படி போகிறான் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த லோ இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டு அதுக்கான ஒரு சின்ன ரிவர்சலு. அடுத்த ஃபால் என்ன ஆகணும் அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக கீழே கொண்டு போகிறாங்கன்னா இப்படி வந்து கீழே போயிருக்கணும். அப்புறம் மேலே வரும்போது இவ்வளோ தான் வருவான். அப்புறம் அடுத்த தடவை போகும்போது வந்து கான்ஃபிடென்ட்டாக செல்லர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா கீழே கொண்டு போகணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குன்னா, இப்படி போயிட்டு செல்லர்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தெரியுது அவங்களுக்கு. அதுக்குள்ளேயே பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ திரும்பவும் கூட இன்னொரு தடவை வந்து முயற்சி பண்ணி, கடும் முயற்சிக்கு அப்புறமா எவ்வளோ கொண்டு போயிருக்காங்க, இவ்வளோ தான் கொண்டு போக முடியும். முதல்ல எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க செல்லர்ஸ், இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது அவங்களால. ஸோ இதெல்லாம் சிக்னல். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே படிக்க 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 புரிய ஆரம்பிச்சு. இது பிரேக்னா எதை பிரேக் பண்ணி போகணும், இதை பிரேக் பண்ணி போகணும். ட்ரெண்ட்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கும், எந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி, எது ஹை எது லோ. ட்ரெண்ட் லைனை போட்டுருங்க, போட்டுருங்கன்னு தெரிஞ்சிடும். முதல்ல இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. அப்போ என்ன எதிர்பார்த்தோம், நம்ம இதை பிரேக் பண்ணால் எங்கே போவோம், இங்கே போவோம்னு எதிர்பார்த்தோம். அதான் நம்ம அந்த எக்ஸ் வலைதளத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது வந்து எங்கே போயிருந்தது ப்ரைஸ் வந்து. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக மேலே போயிருக்காங்க. ஒரு தடவையும் வந்து இந்த படிக்கட்டில் ஏறி போகிறத கற்றுக்கோங்க அப்படின்னு இதுக்காகத்தான் சொல்கிறது. கீழே வரைக்கும் வரலாம், தப்பே இல்லை. இந்த லெவலில் இருக்கா, மேலே போய் ஒரு ஹையை வச்சானா கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்குமே வரலாம். இந்த லெவலை கட் பண்ணி கீழே வரக்கூடாது, கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. மறுபடியும் போய் இன்னொரு ஹை வச்சிருக்குது, இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை வச்சிருக்குது, திரும்பவும் கூட அதே லெவலுக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா. அப்போ கூட அந்த லெவலை கட் பண்ணல. மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அதுதான் படிக்கட்டு. இப்படி ஏறி மேலே போய் இப்படி போய் இப்படி போய் அப்படியே வந்து மேலே 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 அடுத்து 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 போகிறது. சரிங்களா, நம்ம வேற பேசிட்டு இருந்தோம். நான் லைவ் சார்ட்டுக்கே போயிட்டே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இங்கே தான் இதுதான் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக இப்படி கீழே வந்து ப்ரைஸால் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போய் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுச்சு ப்ரைஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குது, அந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போயிருக்கான். தெரியுதா, எங்கே போய் அவன் தடுமாறணும், இந்த லெவலில் போய் அவன் தடுமாறணும். அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு தடுமாறி கீழே வந்துருக்கான். அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது, ஒரே அடியாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஏன் இது வந்து நடந்துகிட்டு இருக்குது, இந்த பிரேக் அவுட் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டேல நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணணும். இவன் பிரேக் ஆகி போக போகிறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சு, இந்த தடவை இங்கே வந்தானா பிரேக் ஆகிடுவான்ப்பா, அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு லெவல் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிவு பண்ணிட்டோம். ஏதோ ஒரு பேட்டர்னுக்காகவோ ஏதோ ஒரு சின்ன சிக்னலுக்காகவோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்னல் பர்ஃபெக்டாக வந்தது. லோவர் டைம் ஃப்ரேம் போயிருந்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம இதை பற்றி தான் பேசிட்டு. அப்போ அதுக்கப்புறமா பிரேக் ஆகி மேலே வரும்போது என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து மேலே போனால் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான், அடுத்தடுத்து வந்து மேலே போயிட்டே இருக்கு. இந்த வேகம் இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நிற்கிது. கட 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 கடன்னு மேலே போனவன் எத்தனை நாளா, 1 2 3 4 5 நாளாக வந்து அதே இடத்துல வந்து நின்றுட்டான். கன்சால்டேஷன் இங்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த வேகம், ஆர்வம், பை பண்ணுறது.
பெரிய பெரிய வால்யூம் கேண்டெல்லாம் வந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல நின்றுச்சு. இந்த இடத்துல நிற்கிதுங்கிறதுக்காக கீழே இப்படி வந்துரும்னு அர்த்தம் கிடையாது. எப்போ வரும்? ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி எப்படி வருவான்? இப்படி படிக்கட்டில் மேக்ஸிமம் எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்கும் வரலாம். இதுக்கு கீழே வரக்கூடாது. வராமல் என்ன பண்ணுவான்? திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய். இல்லைனா இந்த இடத்தையே கட் பண்ணாமல் இப்படியே மேலே போகிறது கூட வாய். இந்த பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ ஒரு க்ரௌடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கேட். இந்த கேட்டை முதல் தடவை முட்டுறாங்க, 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை. கேட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேகம் இருக்கும். எல்லாம் தள்ளி அடிச்சு ஓடுவாங்க. அப்புறம் அந்த வேகம் அப்படியே குறைஞ்சி. ஏன்னா இதை உடைக்கிறது தான் வந்து நான் எல்லாத்தோடைய மைண்ட்லேயும் வந்து இதுதான் வந்து இருக்கும். இதை உடைச்சிட்டுனா அடுத்து என்ன? அடுத்து ஒன்றும் இல்லை, அவன் பாட்டு ஃப்ரீயாக வந்து மேலே போகிறான். அப்போ இங்கே மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல். சரி, இது இங்கே தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கெல்லாம் நடந்திருக்குதுன்னு நீங்கள் சும்மா அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். டேல வேணாம், வீக்லியில் போவோம் நம்ம. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு விஷயத்த டேல வந்து பார்த்துட்டு இருந்தோமா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னையா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து புரியும்னு நினைக்கிறேன். டேல பார்த்துட்டு இருந்தீங்க, அதையே நான் இப்போ வந்து வீக்லியில் பார்க்குறோம். என்ன அது? இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வருது ப்ரைஸ். திரும்ப அதே இடத்துக்கு வருது, ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு கூட தொட முடியல. திரும்ப அதே இடத்துக்கு வருது, ரிஜெக்ட் ஆகி கீழே வருது ப்ரைஸு. ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியல. திரும்ப அதே இடத்துக்கு வர்ற மாதிரி வந்துட்டு இந்த லெவலுக்கு இப்போ டேல என்ன நடந்ததோ அப்படியே நடந்துருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சமாக கீழே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் ஆகி மேலே வந்த ப்ரைஸு தான் இது. எப்போ நடந்தது? 2019 கொரோனா வந்து பார்த்தீங்களா அந்த டைமில். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வீக்லியில இந்த மாதிரி மேலே போயிருக்கு. தெரியுதா? இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேனே, இந்த இடத்துல வந்து தேங்கிட்டான், இந்த வேகம் வந்து பத்தலை அப்படின்னு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? உடைச்சிட்டு மேலே வந்தது, வேகம் பத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுறான். மேலே போயிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு போயிடும். இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சேன்னா கொஞ்சம் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன இருக்கு? அந்த லெவல் வரைக்குமே வந்துட்டு மேலே போயிட்டான். இந்த லெவல் வரைக்குமே இந்த லெவலுக்கு வராமலேயே இந்த ப்ரீவியஸாக கொஞ்சம் இப்படி கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமலேயே மேலே போயிருக்கு. எங்கே வந்து இது வந்து ஒரு கட்டத்தில் நல்ல வேகமாக வந்து இந்த கேண்டலில் நல்லா கவனிச்சு இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து என்ன தோணும்? பை ஆவான் அப்படின்னு எங்கே தோணும்? இங்கே தோணும். இங்கே போய் பை எடுப்போம். எல்லாரும் பண்ற தப்பு தான், சரியா? ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்குது? அவன் ஹைய கட் பண்ணாம புதுசா லோ பண்ணிட்டு கீழே வரைக்கும் வந்துருக்கு. இந்த ஹைக்கே வந்துட்டு திரும்பவும் கூட அந்த லோக்கே வந்து தான் வந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ். ஸோ இது ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எண்ணம் இருந்தால் மாற்றிக்கிங்க. இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இதை நீங்கள் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். 2021லேருந்து 2024 வரைக்கும் இதே மாதிரி ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு ப்ரைஸ். அப்போ ஒரு தடவை ரொம்ப கீழே வந்துருக்கிறான், அடுத்த தடவை அந்த லெவலுக்கு கீழே வர முடியல, அடுத்த தடவை அங்கே வர முடியல, பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். இப்போ வீக்லிலே 2 தடவை காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணா பண்ணான்னு வந்து மேலே வந்துருக்கு ப்ரைஸ். இங்கே என்ன நடந்திருக்குது? வீக்லியில் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு பெரிய அப்ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு கோல்டு, அதில் ஒரு சின்ன தேக்கத்துக்கு அப்புறமா பிரேக் ஆகி இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, கதவை திற 8 2 உதைச்சோன்னா 3வது உதைக்கு திறந்துரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன்.
ஸோ விஷயம் ஆனால் அதுதான். சரியா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டி போய் பார்ப்போமா? நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்கு? நிஃப்டி 1 ஹவர் 1 ஹவரில் நீங்கள் நான் இதை மார்க் பண்ணி வச்சிருக்கனால நீங்கள் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணியே வச்சுருப்பீங்க. நிறைய பேர் எக்ஸ் வலைதளத்தில் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க வந்து அதை ரொம்ப பொறுமையாக 1 மணி நேரம் வீடியோவை பார்த்து அதை கற்றுக்கிட்டு எனக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து சரியான கேபிட்டல் வச்சுக்கோங்க. இந்த சரியான கேபிட்டல்னால் எவ்வளோ? 5 லட்சம் வச்சுட்டா போதுமா? 10 லட்சம் போதுமா? நான் சொல்கிற மாதிரி 50 லட்சம் போதுமா? உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய பசி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கேபிட்டல். சாதாரணமாக ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னா சாதாரணமாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சே ட்ரேட் பண்ணலாம். ஒரே ஒரு லாட்டு தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன், கரெக்டாக டிசிப்ளினாக இருப்பேன். அதுதான் உங்கள் கேபிட்டலை வந்து தீர்மானிக்கும். சரியா? இல்லை பார்த்தோன்னே வந்து இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருந்த விஷயந்தான். படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ், தொடர்ந்து மேலே போயிட்டு. எப்போ வந்து கீழே வருவான், எப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோன்னா அப்போ கீழே வந்துடும். அது எப்படி உங்களுக்கு வந்து உங்களால் வந்து இப்போ ப்ரீவியஸ் லோவை எந்த இடத்துல கட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, மலை ஏறிட்டு இருக்கான், ரொம்ப தூரம் ஏறிட மாட்டான், மலை இறங்கிட்டு இருந்தான். எப்படி இறங்குறான்னா புதுசாக லோ வச்சுக்கிட்டே இறங்கிட்டே இருந்தான். தடவை செல்லர்ஸ் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வந்துடுறாங்க மார்க்கெட்டை. அடுத்த தடவை பயங்கர கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்த தடவை கூட இன்னும் கூட கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த தடவை கீழே வந்திருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம், அடுத்து எவ்வளோ தூரம், அடுத்து எவ்வளோ தூரம். எந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய ஃபால்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா அது நடந்துருக்குது. அதுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து கடைசியாக கொஞ்சம் அவங்க பவரை காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே மேலே போகும்போதும் அப்படி தான், கீழே வரும்போதும் அப்படி தான். கடைசியாக கொஞ்சம் அவங்க பவரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணி மேலே போவான், லோவை கட் பண்ண மாட்டான். ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணுவான், லோவை கட் பண்ண மாட்டான். எங்கெல்லாம் தடுமாறுவான், இங்கே தடுமாறுவான், இங்கே தடுமாறுவான், இங்கே தடுமாறுவான், மேலே வரும்போது சொல்கிறான். ஸோ தொடர்ந்து வந்து மார்க்கெட்டு மேலே போய்கிட்டு இருக்குது. இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து கீழே வந்த மார்க்கெட்டை ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு பயமுறுத்திட்டு மறுபடியும் மேலே போகிறான். இதை டேயில் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 4 ஹவர்ஸில் கூட உங்களுக்கு சூப்பராக வந்து தெரியும் என்ன ஆயிருந்தது. மார்க்கெட்டு புதுசாக லோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு வருஷ கணக்கில் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் நின்றுட்டு இருக்கு மார்க்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா மே மாதம், வருஷம்ட்டனா மாத கணக்கில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்து 1 2 3 4 5 சப்போர்ட் விட்டு வெளியே போகிற மாதிரி மறுபடியும் வந்து மேலே போயாச்சு. ஸோ இந்த லெவலை வந்து மிஸ் பண்ணவே மாட்டுறாங்க. புதுசாக ஹை வைக்கிறாங்க, திரும்ப அந்த லெவலுக்கே வர்றாங்க. புதுசாக இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹை வைக்கிறாங்க, அந்த லெவலுக்கே வந்துடுறாங்க. திரும்ப அது வந்து நடக்குது. இப்போ மேலே இருந்து கீழே வரும்போது நீங்கள் இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்ட்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் இருக்குது, அது தொடர்ந்து இன்னொரு கேண்டில், அதை தொடர்ந்து இன்னொரு கேண்டில், அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த லோ பண்ணிட்டு வரான் பார்த்தீங்களா. இந்த லோ பண்ணுறதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்கணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பயமுறுத்திட்டு இந்த லெவலுக்கு வரலாம், இந்த லெவலுக்கு கீழே மட்டும் போகக்கூடாது. ஸோ இந்த படிக்கட்டுக்கு கீழே இறங்கி க்ளோஸ் மட்டும் வைக்கக்கூடாது. இது இவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம், வந்தால் கூட நம்ம வந்து பை பண்ணலாம். பர்ஃபெக்ட் பை. இதெல்லாம் என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். இது அந்த மாதிரி ஒரு பை இது. அப்போ இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா என்ன ஆகும்,
திரும்ப வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதெல்லாம் தெரியாது. அதனால தான் நான் வந்து மொபைலில் ட்ரேட் பண்ணாதீங்க, அனலைஸ் பண்ண விட ஸ்க்ரீனில் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்துருச்சு. மலை ஏறிக்கிட்டு இருக்கிறான், லெவலும் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஹைக்கு மேலே இங்கே போயிருக்குது. அப்போ இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு. இவ்வளோ தூரம் போகுமா? இவ்வளோ தூரம். ஏன்னா அடுத்த ஸ்டாப் இதுதான். இந்த அடுத்த ஸ்டாப்பை பிரேக் பண்ணானா அதுக்கு அடுத்த ஸ்டாப் இங்கே இருக்குது. அதை பிரேக் பண்ணானா அடுத்த ஸ்டாப் இங்கே இருக்கு. இதெல்லாம் பிரேக் பண்ணி போனோன்னா என்ன பண்ணக்கூடாது, லோயர் லோ பண்ணக்கூடாது. இந்த ப்ரீவியஸ் லோவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டே போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. அப்புறம் யார் வந்தால் கீழே மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க, செல்லர்ஸை கொஞ்சம் அதிக டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்லா மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் புது ஹை, இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹை வச்சதுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இவ்வளோ தூரம் வந்துருக்குது. புதுசாக வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து உள்ளே வந்த மாதிரி வந்தாங்க ஒரு 4 ஹவர்ஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயாச்சு. அடுத்த முறை அதே மாதிரி வந்தாங்க, ப்ரைஸு கீழே வந்தே வந்துட்டான். அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவம். மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு, இந்த இடத்துல டேஞ்சரஸ் செல்லர்ஸ் கீழே வந்தாச்சு. அப்போ இப்படி மேலே போயிட்டு இருக்கிற ப்ரைஸில் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த படிக்கட்டில் மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸு செல்லர்ஸ் அதிகமாக வந்தோன்னே என்ன ஆகும், கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பேட்டர்னாகவும் பார்க்கலாம். எப்படி இதையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகும். இதுக்கு மேலே இந்த இடத்துல போய் தடுமாறி கொஞ்சமாக கீழே வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாகவே கீழே வரலாம். இதே லெவலுக்கு வந்துட்டு மேலே திரும்பினான்னா மறுபடியும் என்ன பண்ணுவான், மேலே போயிடும். இது வந்து என்னது, நம்ம பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா லோயர் டைம் ஃப்ரேமில் போய் அதை ட்ரேடாக வந்து மாற்ற கற்று. எப்போ டேயில் என்ன நடந்துட்டு இருக்கு, நிஃப்டி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரைஸ் ஆகிருக்கு ப்ரைஸு. இந்த ரைஸ் ஆகிற ப்ரைஸ் வந்து என்ன ஆகணும், அடுத்த ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான் கண்டிப்பாக. இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, கீழே வரும்போது இந்த லோ வந்து விடாமல் இருக்குது ப்ரைஸு. ஸோ இன்னொரு தடவை மேலே போனோன்னா என்ன பண்ணுவான், இந்த ஹைக்கு போயிடும். இதுவும் நம்ம பேட்டர்ன். சரியா? அடுத்து வரக்கூடிய மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இருந்தானா டேயில் என்ன சிக்னல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஆல் டைம் ஹை அதுக்கும் மேலே வந்து போகணும். ப்ரைஸு ரொம்ப நாளாக மேலே போயிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கு ப்ரைஸ். ஸோ தொடர்ச்சியாக இந்த தடவை வந்து ட்ரெண்டுக்கு வராமலேயே கூட மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இதில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா கூட கோல்டில் பார்த்தீங்களா, கோல்டில் பார்த்தா அதே விஷயம்தான். கீழே சரிஞ்சு வந்துக்கிட்டே இந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் இந்த இடத்த அதுக்கு சூப்பராக இப்போ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை பார்த்துருவோமா? இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப கூட நான் சொல்கிறேன். அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த லெவலை கட் பண்ணணும். கீழே அடுத்தடுத்து லோ வச்சுக்கிட்டே வர்ற மார்க்கெட்டு இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா என்ன பண்ணுவான், அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு போவான். அதையும் கட் பண்ணானா என்ன பண்ணுவான், அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு போவான்ட்டு நம்ம ஒரு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம். என்ன இருக்குது, இந்த லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, மேலே போகணும் அப்படின்னா கீழே வந்து இன்னொரு லோ வைக்கக்கூடாதுன்னு பேசணும். இன்னொரு லோ வச்சா என்ன பண்ணுவான், மேலே வர முடியாமல் மறுபடியும் கீழே வந்து போவான். அதான் நடக்கும். இங்கே என்ன நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை, அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போன உடனே ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு.
இந்த பெரிய ஃபால் என்ன இருக்குது, கீழே வரைக்கும் வந்து அந்த லிக்விடிட்டியை, இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். கிராப் பண்ணிட்டு போயிருக்கிறான். கோல்டுலேயோ இல்லை மற்ற இதுலேயோ நான் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னதில் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி வந்து போயிடுச்சு. இதுவும் நடக்கும். இல்லைன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட மேலே வந்து போகும். ஸோ மேலே ரிவர்சல் ஆகும்போது இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டு இதை கட் பண்ணி மேலே போயிடுச்சுனாலே அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. அப்புறமையாக போயிடுவோம். நியூஸ்லாம் வந்து என்னென்னமோ நியூஸ்லாம் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா. மேலே போயிட்டு கீழே வரும். இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீக்லியில் என்ன நடந்திருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து இப்படி போய் மேலே போயிருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குது, இவ்வளோ தூரம் வராமலேயே மேலே இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இதெல்லாம் சின்ன 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 சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரேட் பண்ணலாம். சின்ன சின்னதாக ஆரம்பித்து அடுத்து நல்ல கேபிட்டல் வச்சு நல்லா நீங்களே ட்ரேட் பண்ணலாம். யாரை நம்பியும் பணம் கொடுக்க தேவையில்லை. என்ன நம்மளுக்கு வந்து பொறுமை இல்லை, பயிற்சி பண்ணணும், ரொம்ப டைம் வந்து செலவாகும். இந்த பதிவை வந்து பார்க்குறதே வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் கூட முழுசாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம டாப்பிக்காக அப்படி எப்படி டைவெர்ட் பண்ணிட்டே போவோம். எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இங்கே வந்தால் பை, இங்கே வந்தால் செல்லு அப்படி சொல்கிற மாதிரி வீடியோ இருந்ததுன்னா அது நிறையா வந்து வியூஸ் வந்து போகும். நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு தானே பேசுகிறோம். அதனால் அந்த பொறுமை தான். அந்த பொறுமையும் தேவையான பணமும் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துடலாம். சரியா? சரி, இவ்வளோ நேரம் நிஃப்டி வந்து பார்த்துட்டு இருந்தோம். வீக்லியில் பார்த்தோம், டெய்லியில் பார்த்தோம், 4 ஹவர்ஸில் பார்த்தோம். 5 மினிட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்குங்க. ஒரு பீக் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு பீக்கு இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் ஒரு அணையிற விளக்கு சுடர் விட்டு எடியுங்கிற மாதிரி நல்லா மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. செகண்ட் ட்ரை, ஃபஸ்ட் ட்ரை இது, செகண்ட் ட்ரை இது. இங்கேயே கொண்டுட்டு வந்திருக்காங்க செல்லர்ஸு மார்க்கெட்டை. மேலே போகும்போது போக முடியல, கீழே இது வரைக்குமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட். மேலே போகும்போது மேலே போக முடியல. கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலில் இருந்து மேலே போகணும். மேலே போச்சுன்னா தான் மார்க்கெட் அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இல்லை அப்படின்னா கீழே வந்ததுன்னா இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் கீழே இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கான். தெரியுதா? இங்கெல்லாம் வந்து டக்குன்னு மேலே கீழே மேலே போக முடியுமா, கீழே வந்துட முடியுமா, இப்படியே முயற்சி பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டான். பார்த்தீங்களா? இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமாவே மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பெரிய மூவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா என்னாச்சு, மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு. மார்க்கெட்டு முடியாமல் இருந்ததுன்னா அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கோம். இது என்ன பேட்டர்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டில் ஆரம்பத்திலே பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் டச் பண்ணிட்டு போயிருக்குது. அடுத்த தடவை வந்து எங்கே வந்தால் தடுமாறுவான். அவ்வளோதான். இவ்வளோதான் ட்ரேடிங்கு. இதை வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப மண்டையை போட்டு உடைச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து கற்றுக்கணும்னு நினைக்காது. இது இவ்வளோதான் சிம்பிள். ஒரே விஷயந்தான், வேற 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 மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. லோ இங்கே இருக்கு, அடுத்த லோ இங்கே தான் இருக்கு, அடுத்த லோ இங்கே தான் இருக்கு. அவன் பாட்டு மேலே போயிட்டே இருக்கான். தெரியுதா? தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்கான். லோ பண்ணவே இல்லை. இதில் கூட மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே தான் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே வந்து போக முடியல, அப்படியே நின்றுட்டான். அப்போ இது என்ன, எதை வந்து சிக்னல் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரேக் அவுட்டை சிக்னல் பண்ணுது. ஏன் ட்ரேடே நடக்கல, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது மார்க்கெட். எதுக்காக வெயிட் பண்ணுது?
ஸோ ஒரு நாளும் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் வந்து அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். எங்கே லேக் ஆகிறோனோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம். இப்போ கோல்டே நான் வந்து அவ்வளோ தூரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன சினாரியோ எடுத்துப்போம். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் கோல்டு சார்ட்டு டேயில் பார்த்துட்றோம், 4 ஹவர்ஸில் பார்த்துறோம், 1 ஹவரில் பார்த்துறோம், அது பிரேக் அவுட் ஆகுது, அதாவது இதாவது ஓகே ரைட், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம ட்ரேடு என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் பார்த்துருப்போம். இந்த லெவலுக்கு வரும்போது வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே போகும்போது அப்பா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருவோம். ட்ரேட் எடுத்தோன்னா கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட்டில் வந்து போகும். இது இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கானே, இன்னும் மேலே போவான், அதான் டேயில் பாட்டமே பிரேக் அவுட் ஆகிடும்ல அப்படின்ட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே வந்து கீழே வந்துருப்போம். கீழே நல்லா இவ்வளோ தூரம் வந்திருப்பான். அவங்களால சரி ஓகே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் மேலே போவான், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னது மேலே போனோன்னா படிக்கட்டில் கீழே இங்கே வந்தோடனே பேனிக் ஆயிடுவீங்க. இங்கே வந்தோடனே பேனிக் ஆயிடுவீங்க. இந்த பேனிக்கு அப்புறமா இங்கெல்லாம் வச்சு செய்கிறது எல்லாம் பொறுமையாக இருக்குமா, அப்பா எப்படியா மேலே போயிடணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. கீழே வருவோம். மறுபடியும் உங்கள் நினப்பில் ஒரு பெரிய இடியை வந்து இறக்குற மாதிரி கீழே வந்துட்டே இருப்பான். பயந்துருவீங்க. உங்களுக்கு தெரியுது டேல வந்துட்டு மேலே போகிறான்னு தெரியுது, 4 ஹவர்ஸில் மேலே போயிடுவான்னு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனைனா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது? மேலே தானே போவான், அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் எடுக்கிறது ட்ரேடு. கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணுறதே கிடையாது. பிரச்சனை அங்கே தான் இருக்கு. அவன் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டான் ப்ரைஸு, ஒரே இடத்துல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் பிரேக் ஆகிறதுக்கு. புதுசாக லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுருக்கான். இந்த லோவுக்கு வரக்கூடாது ப்ரைஸ். வந்ததுன்னா கொஞ்சம் கீழே நல்லாவே வருவான். லோவுக்கு வராமல் இங்கேருந்தே எங்கேயா திரும்பி மறுபடியும் வந்து இந்த லெவலுக்கு போனான்னு என்ன பண்ணுவான்? இன்னும் பிரேக் ஆகி மேலே போவான். சரியா? எங்கே லேக் ஆகிறோன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரேடு எடுக்கிற இடம் தான். நல்லா தெரியுது, புரியுது. ஆனால் வந்து ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு கமெண்ட்டில் நான் வந்து பார்க்குறேன். பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மேலே போய் வந்துட்டு இருக்கும்போது இது படிக்கட்டுப்பா, மேலே தான் வந்துட்டு இருக்குது, அப்போ இன்னும் கீழே வராமல் மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு இங்கே எடுக்க வேண்டியது. இங்கே எடுத்தோன்னா கீழே வருவான். இந்த படிக்கட்டில் மேலே ஏறுறது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்படி மேலே போகிறான், அதனால் கீழே இதை ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுற வரைக்கும் அவன் மேலே தான் போவான் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின்லாம் எடுத்துருவீங்க. ஆனால் இந்த படிக்கட்டில் கீழே போகிறான் பார்த்தீங்களா, இதை உங்கள் மனசு ஏற்றுக்காது. இல்லை அவன் மேலே வந்துடுவான், இதுதான் லோ, இதுதான் லோ, இதுதான் லோன்னு நீங்கள் பார்த்து இந்த இடத்துல ட்ரேடை எடுத்துட்டு ஒரு பை ட்ரேடை இந்த இடத்துல எடுத்துட்டு மலை ஏறிட்டு இருக்கான். நல்லா மலை ஏறி மேலே வந்தோன்னா இங்கே எடுக்க வேண்டியது. ஏன்னா டேயில் வந்து மேலே போகும், 4 ஹவர்ஸில் மேலே போகும், 1 ஹவரில் மேலே போகும், எல்லாம் பார்த்துட வேண்டியது. பார்த்துட்டு 5 மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கும் போது இந்த இடத்துல எடுக்குது. எடுத்தோன்னே என்ன பண்ணுறான்? கீழே அவன் பாட்டுக்கு வரான். இங்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஓகே மேலே வந்துடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, மூவ் ஆகி வேகமாக கீழே வர்றான் பார்த்தீங்களா, பயந்துருப்பீங்க. அதுக்கும் வேகமாக கீழே வரும்போது என்ன ஆகுது? ஆஹா இது ஏதோ வேற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸை வந்து புக் பண்ணுறது. எங்கே? எக்ஸாக்டாக இந்த இடத்துல புக் பண்ணுறது லாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான்? மறுபடியும் வந்து மலை ஏறிடுது. இங்கே எப்படி மலை ஏறினாலும் அதே மாதிரி மலை ஏறிடுது. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா ட்ரேடை எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து அதை புரிஞ்சு ஓரளவுக்குனாச்சும் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா சமாளிக்கலாம். வெயிட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு தடவை கீழே வரும்போது இந்த லெவல்லையே நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்ப்பான்னு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு தான் கீழே வந்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் லோக்கு வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் தப்பிச்சிருவீங்க. ஒரு முறையும் சொல்கிறேன்.
ஏன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் மேலே போயிட்டு, கீழே ஒரு லோ வச்சுட்டு, திரும்ப மேலே தான் போயிருக்கு. கீழே இன்னொரு லோ வச்சுட்டு, திரும்ப மேலே தான் போகும். நம்ம பிரச்சனையே என்னன்னா, இங்கே ட்ரேட் எடுக்கிறது. இங்கே ட்ரேட் எடுத்தா அந்த இடத்துக்கு திரும்ப போகாது. திரும்ப போகும். ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோ தூரம் நம்மளால பொறுமையாக வெயிட் பண்ண முடியாது. அதனால் படிக்கட்டு மெத்தடை நல்லா வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கற்றுக்கிட்டு தேவையான கேபிட்டல் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? இல்லை, எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு இது பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே போட்டேன். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. திரும்ப கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து மேட்ச் ஆகலாம். ஒரே ஒரு தடவை இந்த இடத்துல மட்டும்தான் ப்ரீவியஸ் லெவலில் வந்து போனான். ப்ரீவியஸ் லெவலுக்கு வரலாம், தப்பில்லை. அதுக்கு கீழே போய் தான் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்போ இதுதான் வந்து அவனுக்கு பாயிண்ட். இதை தாண்டினானா என்ன பண்ணுவான்? மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மேலே போனால் என்ன பண்ணணும்? படிக்கட்டு கட்டணும். கட்டி மேலே போய்கிட்டே இருக்கும். சரியா? ட்ரேடு எந்த இடத்துல எடுப்போம்? இந்த மாதிரி போகும்போது எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும்? ஒருவேளை மேலே போகும்போது பார்த்துட்டா கூட விட்டுட்டு கீழே வருவான்ல, வரும்போது இந்த இடத்துல கூட எடுங்கன்றேன். இந்த டாப்ல பீக்ல போயிட்டு எடுக்காதீங்க. இது பிரேக் அவுட் ஆகுது, அதனால இந்த இடத்துல எடுக்கலாம். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து சரிவான். இது சரியறதுக்கு முன்னாடி வந்து நிறைய சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மேலே ஹையர் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து லோ வந்து கட் பண்ணானா இதுக்கப்புறம் பை பண்ணுறது ரிஸ்க். அப்போ இந்த லோவில் பை பண்ணால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இது க்ளோஸ் பண்ணோடனே நீங்கள் அந்த லாஸை எடுத்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. 1 hour இது 5 minutesல போனீங்கன்னா இது வேறு மாதிரி தெரியும். நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு கீழே வந்துச்சு. இது நீங்கள் ட்ரேடே எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ 1 hourல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி சேனல் மாதிரி போட்டு அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். இது ப்ரீவியஸாக வந்து இதே மாதிரி தான் வந்து மேலே போச்சு, பிரேக் ஆகி மொத்தமாக கீழே வந்துருக்குது ப்ரைஸு. இப்போ இதே மாதிரி வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இதை கட் பண்ணுற வரைக்கும் சந்தேகம்தான். அதை கட் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம்? மேலேருந்து விழுந்துட்டு இவ்வளோ தூரம் தான் ரைஸ் ஆகிருக்கு, செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன நடக்கணும்? இப்படி மேலே போய் இதை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக கீழே வந்து இப்படி போனால் தான் போவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மேலே போயிட்டு இப்படி கீழே வர்ற மாதிரி பயமுறுத்தி இதே லெவலுக்கு வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஓகேங்களா? கீழே வரும்போது புதுசாக லோ வந்து வந்துக்கிட்டே இருப்பான். இந்த லோ வைக்கிறது எப்போ வந்து தடுக்கப்படுதோ அப்போ தான் வந்து மேலே போகும். 4 hours பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் கூட காணும் இந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் இங்கே தான் பையர்ஸே வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி வந்து இவ்வளோ வால்யூமே இல்லாமல் வந்து கொண்டு போகவே முடியாத மார்க்கெட்டை திரும்ப மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரிஜெக்ஷன் உண்டு. அந்த ரிஜெக்ஷன் வந்து கீழே இப்படி வந்துடக்கூடாது. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மறுபடியும். இப்போ என்ன நடக்கணும்? இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து கோல்டில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் வந்து பிரேக் ஆகி போகலாம். சான்சஸ் ஆர் ஹை. இப்போதைக்கு மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. இந்த புல்லிஷ்னஸ் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கான ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்தானா திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு கூட மறுபடியும் போகும்போது இந்த லெவலை கட் பண்ணிட்டு மேலே போகும். ஸோ படிக்கட்டில் ஏறுறானா இறங்குறானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருந்து ட்ரேட் எடுங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் பார்த்துக்கிட்டிங்களா? இதை தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, சேம் லெவல். நிஃப்டியில் பார்த்தோம், கோல்டில் பார்த்தோம், பேங்க் நிஃப்டியில் கூட கிட்டத்தட்ட சேம் லெவலுக்கு வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு.
எந்த இடத்துல அடுத்த ஸ்டாப்பு இதுதான் ஸ்டாப்பு, கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் தெரியுதா. அடுத்த ஸ்டாப்பு இதுதான், அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப அதே லெவலுக்கு வந்து தான் மேலே போயிருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து மூவ் ஆகி போன ப்ரைஸ் வந்து வேகமாக போயிருக்கு, வேகம் கம்மியாயிடுச்சு, வேகம் இன்னும் கூட கம்மியாயிடுச்சு. ஹை இதுதான் ஹை, இதுதான் ஹை, இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ வேகமாக போயிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சிங்கனாலே போதும். சரியா, கவனிச்சு என்ன பண்ணுவீங்க, 5 மினிட்ஸில் போயிட்டு உங்களுக்கான வாய்ப்பு என்ன, 1 ஹவரில் மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு, சரி ரைட், அப்போ 5 மினிட்ஸில் கீழே வரும்போது நான் வந்து பை பண்ண போகிறேன். வெயிட் பண்ண வேணாம், காலங்காத்தால வந்து எடுத்தோன்னே பை பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். பை ஆகி நல்லா மேலே போயிட்டு செல்லாகி கீழே வந்துடுது, மேலே போய் செல்லாகி கீழே வந்துடுது, செல்லாகி கீழே வந்துடுது, செல்லாகி கீழே போக முடியல. ஒரு லெவலுக்கு படிக்கட்டில் இறங்கிட்ட, ஒரு 3-4 படிக்கட்டு இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் பையர்ஸ் எந்த அளவுக்கு வர்றாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே கணிச்சல். இங்கெல்லாம் இருக்கிறத விட பையர்ஸு இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே வந்துருக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஹை வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வரைக்கும் வந்துட்டேன். அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கிருந்து ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு, ஆனால் திரும்ப வந்து அதே லெவல்ல இருந்து கீழே வர ட்ரை பண்ணியிருக்கேன். முடியாமல் அதே லெவல்லேருந்து கீழே வர முடியாமல் போகும்போது தான் மேலே வந்து பிரேக் ஆகி போயிருக்கு. மேலே எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலு, இந்த லெவல், அதனால பிரேக் பண்ணால் தான் வந்து மேலே போவான். பிரேக் பண்ணால் மேலே போயிட்டேன். ஸோ இது தினம் நடக்கிற ஒரு விஷயம். இந்த படிக்கட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். இதே கோல்டில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். வர்றான் கீழே கொண்டு போகிறாங்க, வர்றான் கீழே கொண்டு போகிறாங்க, வர்றான் கீழே கொண்டு போகிறாங்க, ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி மேலே போயிட்டு. முதல் தடவை செல்லர்ஸு இவ்வளோ தூரம், அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான், அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான், அடுத்த தடவை இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் தான், அப்புறம் பிரேக் ஆகி மேலே போயாச்சு. வீக்லியில் இதே பார்த்தீங்க, 4 ஹவர்ஸில் கூட சொன்னேன், 1 ஹவரில் சொன்னான்னு தெரியல, டேயில் சொன்னேன். அதுவும் கோல்டுலலாம் வந்து 2-3 தடவை போன 2019 நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னா இந்த பதிவிலேயே. பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்ஸில் அதே விஷயம் நடந்தது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டைரெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ். நிறைய பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பையாகி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹைலேருந்து மேலே போயிருக்குது. இந்த லெவல்லேருந்து என்ன பண்ணணும், மேலே போகணும். ஆனால் 1 ஹவரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து போட்டுருந்துருப்பீங்க. இந்த பேட்டர்னுடைய பாட்டம்லேருந்து ப்ரைஸ் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ இன்னும் மேலே போவானா கீழே வருவானா? ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பாருங்கன்னு சொல்கிறது. ஒன்ஸ் அவன் வந்து ஒரு புது ஹையை வைக்க முடியலன்னா கீழே வந்துடுவான். புது ஹை அவ்வளோதான், கீழே வந்துட்டானா கீழே முடிஞ்சுது. அவன் பாட்டு கீழே வந்துக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம். ப்ரீவியஸாகவும் அதான் வந்து நடந்திருக்குது. ப்ரீவியஸ் டேவும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து பண்ண முடியாமல் கீழே வந்தான். அந்த ஹையை டச் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். இங்கேயும் அதே தான், ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ண முடியாமல் கீழே வந்தான், கீழே வந்தே வந்துட்டான். தினமும் ஒரு சில விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ரிப்பீட் ஆகிற அந்த ஒரு சில விஷயத்தை மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரேடு மட்டுமே எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னா. நன்றி, வணக்கம்.